இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. முன்னாடியெல்லாம் யாருக்கோ எங்கேயோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால சில சில பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. அப்படி முக்கியமாக வரக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் என்னென்ன? ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள் இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம் வகையில் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஹார்மோனால வரக்கூடிய பிரச்சனைகள் இதை எப்படி சரி செய்யலான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள்ங்க. இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கும்போது எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கிறது ரொம்ப இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி தான் ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையிறது. மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய ஆரம்பிச்சிருது. இதனால் என்ன உணவு முறையில் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்கிறதுக்கு உணவு முறையில் நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. முன்னாடியெல்லாம் யாருக்கோ எங்கேயோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால சில சில பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. அப்படி முக்கியமாக வரக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் என்னென்ன? ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய்கள் இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலான்றதை பார்க்கலாம். சித்தர்கள் அருளால நிறைய மருந்து முறைகள், மருத்துவ முறைகள், ஒவ்வொரு விஷயத்துக்குமே சித்தர்கள் சொன்ன மருந்து முறைகளை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஹார்மோனால வரக்கூடிய பிரச்சனைகள் இதை எப்படி சரி செய்யலான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள்ங்க. இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கும்போது எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பெரும்பாலும் இன்னைக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் பிரச்சனைனால தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த தைராய்டு ஹார்மோனை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன? எதனால இது ஏற்படுது? ஹெரிடிட்டியாக ஒரு சிலருக்கு வரலாங்க. இல்லை உங்களுக்கு தைராய்டு கிளாண்டில் ஏதாவது நொடியூல்ஸோ, அதாவது சின்ன சின்ன கட்டிகளோ வீக்கங்களோ இருந்தாலோ, தைராய்டு ஹார்மோன் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேணாங்க. நிறைய தலைமுடி உதிருது, கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகிடுச்சு, இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். அடுத்ததாக முக்கியமாக வரக்கூடிய ஹார்மோன் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டயபிட்டிஸ் தான். ஸோ இந்த இன்சுலின் லெவல் குறையும் பொழுது நம்ம உடலில் இந்த சுகர்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. அதுவும் சித்த மருத்துவத்தில் எக்கச்சக்கமான மருந்துகள், நம்மளும் நிறைய மருந்துகள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ இந்த இன்சுலின் லெவலை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளும் நிறையவே இருக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த ஹார்மோன்ஸ்னால நம்ம உடலில், அதுவும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஏற்படக்கூடிய ஈஸ்ட்ரோஜனோ இல்லை டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவலோ இம்பேலன்ஸாக இருக்கும்பொழுதும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் குறையிறதுனால ஆண்கள் பெரும்பாலும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனில் இருந்து அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, உடலில் ஸ்டாமினா லெவல் குறையிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. ஸோ இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி தான் ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையிறது. மெனோபாஸ் டைமில் பெண்களுக்கு பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய ஆரம்பிச்சிருது. இதனால் என்ன ஆகுது? ஆர்த்ரைட்டிஸ் வர்றது, உடல் எடை அதிகரிக்கிறது, கொஞ்சம் கூட ஸ்டாமினாவே இல்லைங்க. இந்த பீரியட் ஸ்டாப் ஆனதுலேருந்து அடிக்கடி ஏதாவது ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்குது. அதனோட சேர்ந்து உடல் பருமன் அதிகமாகிடுச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? இதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகளும் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, இதை சரி செய்யறதுக்கான மூலிகைகள் என்ன? இப்போ தைராய்டு இருந்தாலும் சரி, பிசிஓடி இருந்தாலும் சரி, எனக்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் குறைவாக இருந்தாலும் இந்தந்த மூலிகைகளை எடுத்தால் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாகும் அப்படின்னா என்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக சதக்குப்பை அப்படின்ற ஒரு மூலிகையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சோம்பு, சீரகம் இதே மாதிரி தான் சதக்குப்பையும் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்கிறதுக்கு பெஸ்ட்டு மூலிகைங்க. ஸோ இதில் தான் சித்தர்கள் நிறைய மருந்துகள் செய்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த தைராய்டு கிளாண்ட் நமக்கு வீக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ தைராய்டு கிளாண்ட் வீக்கத்தை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த மூலிகை பயன்படுது. ரொம்ப சிம்பிளாக இந்த பவுடர், அதாவது சதக்குப்பையை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த சதக்குப்பை கஷாயம் பயன்படுத்தி இன்னைக்கு தைராய்டு ஹார்மோன் லெவல் நார்மலாக இருக்கவங்க இருக்காங்க. அதனால் இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்றதை நான் சொல்கிறேன். சதக்குப்பை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இது லேசாக வறுத்து பவுடர் பண்ணிக்கணும். இது 100 கிராம் இருக்குன்னா இதனோட 50 கிராம் அளவுக்கு சீரகம் நம்ம சேர்த்துக்கணும். 20 கிராம் அளவுக்கு மிளகு இதனோட சேர்த்துக்கணும். 20 கிராம் வெந்தயம். ஸோ எல்லாமே நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை டெய்லி காலையிலையும் இரவும் உணவு எடுப்பதற்கு முன்னாடி வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரணும். ஸோ இது ரெகுலராக குடிக்கிறதுனால உடலில் என்னங்க மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் சேஞ்சஸ் தாங்க நார்மலாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதிகமான உடல் எடை இருக்குது, தைராய்டுக்கு டெய்லி நான் சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட் ஒழுங்கிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்கிறவங்க தைராய்டு ஹார்மோன் சரியாகிறதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கும் இந்த மூலிகை நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வல்லாரை கற்பம். வல்லாரை கற்பம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதே மாதிரி தைராய்டு இருந்தாலோ பிசிஓடி இருந்தாலோ ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைவாக இருக்குது. முக்கியமாக பெண்கள் இந்த மெனோபாஸ் டைமில் வல்லாரை கற்பம் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ இந்த வல்லாரை அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. நினைவாற்றலுக்கு மட்டும் கிடையாது, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்கிறதுக்கும் உங்களுக்கு வல்லாரை கற்பம் பயன்படுது. ஸோ இந்த வல்லாரை கற்பம் அப்படின்னு சொல்கிறது, வல்லாரை பொடி இருக்குது பார்த்தீங்களா, வல்லாரை மூலிகையே பொடியாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பொடியோட நம்ம திப்பிலி சேர்த்து சாப்பிடணும். இதுதான் வல்லாரை கற்பம். ஸோ வல்லாரை கற்பம் அந்த வல்லாரை பொடியோட திப்பிலி பொடியும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். உடல் எடை குறைய ஆரம்பிக்கும், தைராய்டு லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இந்த தைராய்டு கிளாண்டில் ஒரு வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதை சரி செய்கிறதுக்கும் இந்த வல்லாரை கற்பம், வல்லாரையும் திப்பிலியும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த வல்லாரை கற்பம் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதை தாண்டி உணவு முறையில் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்கிறதுக்கு உணவு முறையில் நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்கிறதுக்கு உணவு முறையில் கீரை வகைகள் ரொம்ப சிறந்ததுங்க. இதில் முக்கியமாக பசலைக்கீரை, மறக்காமல் பசலைக்கீரையை சாப்பிட்டுக்கோங்க. கல்யாண முருங்கை இலை, ஸோ இந்த இலை கிடைச்சா விட்டுறாதீங்க. ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்கிறதுக்கும் குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் கல்யாண முருங்கை இலை உங்களுக்கு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதிலேருந்து கஷாயமும் நம்ம எடுக்கலாம், அந்த விதைகளில் இருந்தும் நம்ம மருந்து எடுக்கலாம். ஸோ கல்யாண முருங்கை இலை, ஸோ பேர்லேயே இருக்குது பாருங்கள், அந்த குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த கல்யாண முருங்கை இலை. ஸோ இதை நீங்கள் ஒரு 4-5 இலைகள் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதனோட நம்ம பூண்டு, மிளகு, சீரகம் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி கஷாயமாக குடிக்கணும். இது எதுக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையிறதுனால பெண்களுக்கு பிசிஓடி இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்குது, இதை சரி செய்கிறதுக்கும் உங்களுக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இந்த கல்யாண முருங்கை இலையை நம்ம கஷாயமாக பயன்படுத்திட்டு வரும்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இத்தனை பிரச்சனைகள் ஏற்படும்போது அதற்கு ஒவ்வொன்றுக்குமே அழகான சொல்யூஷன், அது நிரந்தரமான சொல்யூஷனும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.